Hi everyone, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா we are going to see the important thing. நிறைய பேர் கேட்டது how to attend compulsory questions. எஸ்பெஷலி இந்த வீடியோவில் நம்ம கெமிஸ்ட்ரி பற்றி பார்க்க போகிறோம். ஃபிசிக்ஸ்க்கு நான் அடுத்து என்ன செய்கிறேன், ஐ வில் ட்ரை டு அப்லோட். ஸோ நிறைய பேருக்கு வந்து இப்போ சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க லேக் ஆகிற ஒரு இடம் என்னவாக இருக்கலாம், கம்பல்சரி கொஷின்ஸாக இருக்கலாம். தென் ஒன் மார்க்ஸாக இருக்கலாம். 1 மார்க்ஸ் பற்றி நம்ம தனியாக பேசுவோம். கம்பல்சரி கொஷின் ஏன் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, பிகாஸ் நம்ம கம்பல்சரி கொஷினில் மட்டும் தான் நம்மகிட்ட ட்விஸ்ட் வைக்க முடியும். இப்போ மற்றதில் சாய்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு கொஷின் கஷ்டமாக கேட்டாலும் இன்னொரு கொஷின் உங்களால் எழுதிட முடியும். பட் கம்பல்சரி நீங்கள் கண்டிப்பாக எழுதியாகணும். ஸோ உங்கள் மார்க்கை குறைக்கணுமோ இல்லை சென்டமை குறைக்கணும்னு நினச்சா கம்பல்சரியில் ட்விஸ்ட் வைக்க வாய்ப்பு இருக்குது. பட் போன வருஷம் ரொம்ப ஈஸியான கம்பல்சரி கொஷின் இருந்துச்சு. ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸோட ஐயூபேக் நேம், இந்த மாதிரி விஷயங்கள் கேட்டிருந்தாங்க. ஒரு சில வருஷம் கம்பல்சரி கொஷின் ஈஸியாக வரலாம், ஒரு சில வருஷம் கம்பல்சரி கொஷின் கஷ்டமாக வரலாம், மாடரேட்டாக வரலாம். அது டிபெண்ட்ஸ் ஆன் இந்த கொஷின் யார் எடுக்கிறாங்களோ அவங்கள பொறுத்து. பட் ஓவராலாக ஒரு கம்பல்சரி கொஷின் எப்படிலாம் வருது ப்ரீவியஸ் இயர்ஸில், அதுக்கப்புறம் குவார்ட்டர்லி ஆஃப் இயரில் எப்படிலாம் வருது, அதை பார்த்து நான் என்ன செஞ்சுருக்கேன், அனலைஸ் பண்ணி உங்களை இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் ஆல் லைக் திஸ் வீடியோ. இன்னும் பப்ளிக் நிறைய வீடியோஸ் நான் எடுக்கணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவு ஐ வில் ட்ரை டு அப்லோட் ஆஸ் மெனி வீடியோஸ் ஆஸ் பாசிபிள். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரலான டிப்ஸ் பார்த்துடலாம் கம்பல்சரி கொஷின் ரிலேட்டடாக. ஃபஸ்ட்டு, கம்பல்சரி கொஷின்ஸ் வில் பி ட்ரிக்கி மோஸ்ட்லி பட் ஸ்டடிட் சம்வேர். இந்த விஷயம் நல்லா தெரியணும். கம்பல்சரி கொஷினாலே தெரியாதான் வரும் அப்படிங்கிறது நம்ம மைண்ட் செட் நிறையா வாட்டி. பட் அப்படி கிடையாது. நம்ம படித்த விஷயங்களே ட்ரிக்கியாக கூட என்ன செய்யலாம், நிறையா வாட்டி கேட்குறாங்க கம்பல்சரி கொஷின். சம்டைம்ஸ் ஈஸியான கொஷினை கூட என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. ப்ராப்ளம்ஸாக இருக்குது, ரீசனிங் டைப்பில் இருக்குது, சம் டேரக்ட் கொஷின்ஸை கூட இன்டேரக்ட் வேலை என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. ரியாக்ஷன்ஸை நீங்கள் படித்த நேமிங் ரியாக்ஷனை ஏபிசி டைப்பில் போட்டு கேட்குறாங்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்த ஒரு நேமிங் ரியாக்ஷனாக தான் இருக்கும். அப்போ நம்ம படித்த விஷயங்களை தெளிவாக படித்தோன்னா தான் அவன் எப்படி கேட்டாலும் நம்மளால் என்ன செய்ய முடியும், எழுத முடியும். ஸோ கிளியராக என்ன செய்யணும், படிக்கணும். ஒரு கிளாரிட்டி இருக்கணும் நீங்கள் படிக்கிறது. ஏதோ என்னதானே ஓகே கோல்ஸ் ரியாக்ஷன், ஏதோ ஒரு ஃபீனால் இருக்குது, இது இப்படி இருக்குது அப்படின்லாம் பார்க்காம, ஃபீனால் NaOH சோடியம் ஃபினாக்சைடு அப்படி பார்க்காம, ஓகே நம்ம என்ன ரியாக்டன்ட் எடுத்துக்கிறோம், என்ன ரீஏஜென்ட்டு, என்ன இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகுது, என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது, ஓகே அப்போ இந்த ரியாக்டன்ட், இந்த ரீஏஜென்ட், இந்த ப்ராடக்ட்னா அப்போ இந்த ரியாக்ஷன். அப்போது உங்களுக்கு அது ஏபிசி டைப்பில் கொடுத்தாலும் உங்களுக்கு என்ன செய்யணும், ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். அது மாதிரி என்ன செய்யணும், கிளியராக என்ன செய்யணும், யூ ஹவ் டு ஸ்டடி. அதுக்கப்புறம் ரியாக்ஷன்ஸ், ஆப்வியஸாக ரியாக்ஷன்ஸ்லாம் என்ன செய்கிறாங்க, அடிக்கடி கேட்க தான் செய்கிறாங்க. இப்போ ஒரு வருஷம் இப்படி கேட்டிருந்தாங்க ரியாக்ஷன், CH3 NH2 ஆர் சம்திங் N3, அப்புறம் இது வந்து LaNH4. ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் என்ன செய்கிறாங்க கொஷின்ஸ் கேட்பாங்க. ஏபி கொடுத்து, அதான் ரியாக்டன்ட் இருக்கும், ரியேஜென்ட் இருக்கும், ABNN. ஸோ இதெல்லாம் சம்டைம்ஸ் புக்குள்ளே இருக்கிற ஒரு சில ரியாக்ஷன் நம்மளே படிக்காமல் அதை இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நினைக்கிற ஒரு சில ரியாக்ஷன் சம்டைம்ஸ் கேட்க தான் செய்கிறாங்க. ஸோ அப்போது அதுக்காக என்ன செய்யணும், நம்ம ஓரளவு புக்கை கொஞ்சம் என்ன செய்யணும், யூ ஹவ் டு கோ த்ரூ. சில ரியாக்ஷன்ஸ்லாம் பார்க்கணும். ஏன்னா ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் மோஸ்ட்லி நம்ம என்ன செய்யலாம், ப்ராடக்ட்டை ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதோட ஃபங்க்ஷன் இது, அப்போ ரெடியூசிங் ஏஜென்ட்னா இது என்ன செய்ய போகுது, இதாக கன்வெர்ட் பண்ண போகுது. ஸோ பேசிக் ஐடியா இருந்துச்சுனால நம்ம என்ன செஞ்சலாம், மோஸ்ட் ஆஃப் த ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸை அப்ரோச் பண்ணிட முடியும். ஸோ அப்போது ஒரு ரீஏஜென்ட்டோட ஃபங்க்ஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும், கன்வர்ஷன்ஸ் நம்ம பண்ணுறதுக்கு, ஏபி கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன செஞ்சுக்கணும், பேசிக் மெக்கானிசம்ஸ் தெரிஞ்சுக்கணும். மார்கானிக் ஆஃப் ரூல்னா எப்படி நடக்கும், ஆன்டி மார்கானிக் ஆஃப் ரூல்னா எப்படி நடக்கும், சைட்ஸ் ஆஃப் ரூலில் என்ன மேஜர் ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் விஷயங்கள் இப்போ அது இம்பார்ட்டன்ட் இல்லாமல் இருக்கலாம். பட் சம்டைம்ஸ் அதை கம்பல்சரியில் என்ன செய்யலாம், கேட்கலாம். இப்போ 2025 சைட்ஸ் ஆஃப் ரூல் வச்சு ஒரு ஏபி டைப்பில் கொஷின் கேட்குறாங்க, மேஜர் ப்ராடக்ட் மைனர் ப்ராடக்ட் கேட்குறாங்கன்னா அப்போ 2026 பசங்களுக்கு அது என்ன ஆயிரும், இம்பார்ட்டன்ட் ஆயிரும். ஸோ ஒரு வருஷம் கேட்குறது தான் அடுத்தடுத்த வருஷம் அது என்னவாயிருது, இம்பார்ட்டன்ட் கொஷின் ஆயிடுது. ஸோ அதனால் என்னன்னாலும் கம்பல்சரியில் கேட்குறதுக்கு ப்ராபிலிட்டி இருக்குது. பட் நம்ம படிக்கிற மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் தான் இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போது ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸை கொஞ்சம் நல்லா என்ன செய்யணும், கோ த்ரூ பண்ணணும். அண்ட் இன்ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் ஆர் அந்த புக் பேக்கில் ஒரு 10 ரியாக்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, P block 1லேயும் சரி P blockலையும் அந்த ரியாக்ஷன்ஸ் நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். அதுவுமே சம்டைம்ஸ் என்ன செய்யலாம், கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. தென் காம்ப்ளெக்ஸ், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் CO NH3 6 times Cl3 இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்து இதோட ஐயூபேக் நேம் என்ன, இதில் இது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் என்ன, இதில் லிகான்ஸ் என்னது, அதுக்கப்புறம் இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன, ஹைபிரிடைசேஷன் என்ன, ஜாமெட்ரி என்ன. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் என்ன செய்கிறாங்க, அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ அதை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். டைரக்ட் கொஷின்ஸ், ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் என்ன, வாட் இஸ் அன் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன், இது ஒரு வருஷம் பப்ளிக்கில் கேட்டால் கம்பல்சரி கொஷின். ஸோ இது மாதிரி என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. ஸோ இப்போ மோஸ்ட்டாக எப்படி கம்பல்சரி கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறத நான் ஓவராலாக என்ன செஞ்சுருக்கேன், கொண்டு வந்திருக்கேன். பிளாக் கெமிஸ்ட்ரி, அதாவது P பிளாக்லோ D பிளாக்ல இருந்து கேட்டாங்கன்னா என்ன கேட்கலாம், ரீசனிங் டைப் ஆஃப் கொஷின்ஸும் ரியாக்ஷன் பேஸ்டு கொஷின்ஸ். ரியாக்ஷனுங்கிறது அந்த புக் பேக்கில் ரியாக்ஷன்ஸ் இருக்குல்ல, அந்த ரியாக்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. அந்த புக்கின்ல ஒரு சில இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ் நம்ம சொல்கிறோம்ல, அந்த ரியாக்ஷன்ஸை நீங்கள் பார்த்துக்கணும். தென் ரீசனிங் எப்படினாலும் அவன் கேட்கலாம். நம்ம புக்கில் கான்செப்ட் நல்லா புரிஞ்சு, இப்போ இன்னட் பேர் இஃபெக்ட் அதை வச்சு ஒரு ரீசனிங் டைப் ஆஃப் கொஷின் கேட்கலாம். அப்புறம் நிறைய இருக்குது, நான் எக்ஸாம்பிளுக்கு இன்னட் பேர் இஃபெக்ட் சொல்கிறேன். அது மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குல்ல, நம்ம படிக்கிற நிறைய
நிறைய புக்கின் கொஷின்ஸ் படிக்கிறோம்ல, அதில் அந்த கான்செப்ட்லேருந்து அவன் என்ன செய்ய முடியும், இன்டைரக்ட் கொஷின் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது ரீசனிங் டைப்பில். தென் கோஆர்டினேஷனில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக அடிக்கடி கேட்குறது என்னது, ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்து அதோட ஐயூபேக் நேம், சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், லிகாண்ட், சிஎஃப்எஸ்சி கால்குலேட் பண்ணுறது, ஹைப்ரிடேஷன், மேக்னெட்டிக் நேச்சர், மியூ கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க. அது மாதிரி ஒரு மெட்டல் ஆட்டம் கொடுத்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் CO2+ஓட மேக்னெட்டிக் மொமெண்ட் என்ன, ஃபார்முலா என்ன, √n/n+2. ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன செய்கிறாங்க கொஷின்ஸ் கேட்குறாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. தென் ஃபிசிக்கலில் மோஸ்ட்லி ப்ராப்ளம்ஸ் நம்ம சொல்கிற இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸை நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு அட்டம் த கொஷின்ஸ். கண்டிப்பாக கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியும். அண்ட் உங்களுக்கு வந்து கரெக்டாக ப்ராப்ளம் சால்வ் பண்ண தெரிஞ்சுன்னா நீங்கள் என்ன செஞ்சிடலாம், யூ கேன் ஏபிள் டு ஆன்சர் தட் கொஷின். சாரி, கொஷினை ஃபஸ்ட்டு ஓகே ஃபெமிலியராக இருக்கணும்ல, அப்போ அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸை வெறும் அந்த ப்ராப்ளம்னா அந்த ப்ராப்ளம் மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படி சொல்லக்கூடாது. அதில் வேல்யூஸ் மாற்றி கொடுத்தாலும் உங்களால் என்ன செய்ய முடியும், எழுத முடிகிற மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், உங்களோட ப்ரிப்பரேஷன் இருக்கணும். அண்ட் கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு அப்படி ரொம்ப கேட்குறது இல்லை, அது ரொம்ப ரேர் தான். பட் ஸ்டில் நான் சொல்கிறேன் சரியா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுகிற மாதிரி இருக்குது, ஏன்னா கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கணுங்கிறதுக்காண்டி, வேறு ஒன்றும் இல்லை. தென் அயனிக் ஈக்லிபிரியத்தில் வந்து இந்த காஞ்சுகேட் ஆசிட் பேஸ் பேர் கண்டுபிடிக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரியாக்ஷன் இருக்குது, HCl + H2O gives Cl- + H3O+ இருக்குன்னா இதில் எதுலாம் காஞ்சுகேட் ஆசிட் பேஸ் பேர், HCl Cl- ஒரு காஞ்சுகேட் ஆசிட் பேஸ் பேர், H2O H3O+ ஒரு காஞ்சுகேட் ஆசிட் பேஸ் பேர். காஞ்சுகேட் ஆசிட் பேஸ் பேர்னானது ஒரு ஹைட்ரஜன் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ HClலையும் இப்போ HCl + H2O gives H3O+ + Cl- இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த HCl Cl- ஒரு ஹைட்ரஜன் கம்மியாக இருக்குது. இப்போ இங்கே HCl இருக்குது, இங்கே வெறும் Cl- இருக்குது. அப்போ இங்கே ஒரு ஹைட்ரஜன் கம்மியாக இருக்குது. H2O H3O+, இதில் H2 இருக்குது, இதில் H3 இருக்குது. ஸோ ஒரே ஒரு ஹைட்ரஜன் H+ மட்டும் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் காஞ்சுகேட் ஆசிட் பேஸ் பேர். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் என்ன செய்கிறாங்க, நம்மளுக்கு கேட்குறாங்க, இதுவும் நீங்கள் பார்த்துக்கணும். தென் சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரியில் வந்து டேப்லர் காலம்ஸ் இருக்குல்ல, அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஷேப் ஆஃப் த கொலாய்டு, டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் என்ன, டிஸ்பர்ஷன் மீடியம் என்ன, ஸோ அது பேஸ் பண்ணி கொஷின்ஸும் கம்பல்சரியில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. தென் ஆர்கானிக்கை பொறுத்தளவுக்கு ஏபிசி டைப் ஆஃப் கொஷின்ஸ் நான் திருப்பி சொல்கிறேன். இப்போ காம்பவுண்ட் A ரியாக்ட்ஸ் வித் திஸ் டு கிவ் B, ரியாக்ட்ஸ் வித் திஸ் டு ஃபார்ம் C அப்படின்னு நேமிங்காக அந்த வேர்டிங்ஸாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம படிக்கிற ரியாக்ஷன் நேமிங் ரியாக்ஷனே என்ன செய்யலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் OH CHCl3 NaOH gives A, இது அகெயின் ஒரு NaOH சம்திங்கோட ரியாக்ட் பண்ணுறோம் B, அகெயின் H+ போட்டால் C. இது என்ன ரியாக்ஷன், ரீமர்டிமெண்ட் ரியாக்ஷன். கரெக்டாக எழுதியிருக்கானு தெரியல, பட் ஆல்மோஸ்ட் ரீமர்டிமெண்ட் ரியாக்ஷன் இப்படி தான் இருக்கும். ஸோ அப்போ ஃபீனால், குளோரோஃபார்ம், சோடியம் ஹைட்ராக்சைடு ரீமர்டிமெண்ட் ரியாக்ஷன் தெரிஞ்சிருக்கணும். அப்போ அந்த ரீமர்டிமெண்ட் ரியாக்ஷனில் இந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆகும், இந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆகும், இந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆகும், அதை நீங்கள் கரெக்டாக என்ன செய்யணும், அதான் ஏபிசி. ஸோ அப்போது நம்ம படிக்கிற ரியாக்ஷனை இந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ அதுக்கும் என்ன செஞ்சுக்கோங்க, ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏதாவது நேமிங் ரியாக்ஷன்ஸ் இல்லை நீங்கள் படிக்கிற ரியாக்ஷன்ஸில் ரோல் ஆஃப் கேட்டலிஸ்ட்டோட ரோலு, இல்லை ஏன் இது மேஜர் ப்ராடக்ட் மைனர் ப்ராடக்ட், அந்த மாதிரி ரீசன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதையும் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் ரோசன்மன் ரிடக்ஷனில் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல பலேடியம் பேரியம் சல்ஃபேட், இதோட ரோல் என்ன, இது கேட்டலிஸ்ட்டு, இது கேட்டலிட்டிக் பாய்சன். ஸோ அந்த ரோல்லாம் கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். இது ஏன் கேட்டலிட்டிக் பாய்சனாக யூஸ் பண்ணுறோம், அது கீழே கொடுத்துருக்காங்க. தென் ஒரு மேஜர் ப்ராடக்ட் ஒரு மைனர் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுதுன்னா ஏன் ஃபார்ம் ஆகுது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆல்கஹால் எடுத்துருக்கோம், ஏதோ ஒரு ஆல்கஹால், அதில் நம்ம டீஹைட்ரேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன செய்யும், 2 விதமான அல்கின் கிடைக்கும். ஸோ ஒன்று மேஜர் ப்ராடக்டாக இருக்கும், இன்னொன்று மைனர் ப்ராடக்டாக இருக்கும். ஏன், பிகாஸ் மேஜர் ப்ராடக்ட்னா மோர் சப்ஸ்டியூட்டட், மைனர் ப்ராடக்ட்னா லெஸ் சப்ஸ்டியூட்டட். திஸ் இஸ் டியூ டு சேட்ஸப் ரூல். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு இதுக்கும் ரீசன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோன்னா அது கூட சம்டைம்ஸ் இவ்வளோ டீப்பாக கேட்பாங்களான்னு தெரில, பட் இவ்வளோ டீப்பாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக கேட்டாலும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். அதனால் நான் சொல்கிறேன் சரியா. தென் நம்ம படித்த நோன் ரியாக்ஷன்ஸே இருக்கும். ஐயூபேக் நாமென்க்ளேச்சர்லேருந்து கேட்கலாம், ரொம்ப வாய்ப்பு இருக்குது. தென் ரியாக்ஷன்ஸ் கன்வர்ஷன், நம்ம புக் இன் சைடில் படிக்கிற ரியாக்ஷன் கன்வர்ஷன்ஸே கேட்கலாம். தென் ரீசனிங் டைப், இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆல்கஹால், ஈத்தர்ஸ், அமீன்ஸ், இதிலிருந்தும் கேட்கலாம். எங்கள் செட்டில் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் கேட்டதில்லை. ஸோ இதெல்லாம் கடைசியாக பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஐயூபேக்கோ ரியாக்ஷன்ஸ் கன்வர்ஷன்ஸ் ஏபிசி டைப்லாம் நம்ம படிக்கிறது, இந்த ரீசனிங்கு, அதுக்கப்புறம் இந்த இன்ஆர்கானிக்லையும் ரீசனிங் படிக்கிறீங்கல்ல, ஸோ இது இந்த டேபிளர் காலம் இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கிறது, இதெல்லாம் கடைசியாக படிச்சுக்கணும். மற்றது இந்த காம்ப்ளெக்ஸோட ஐயூபேக் நேமு, ப்ராப்ளம்ஸ், இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு லெசன் படிக்கும் போதே சேர்ந்து படிச்சிருவீங்க. ஸோ தனியாக கம்பல்சரிக்குன்னு படிக்கிற மாதிரி இதில் என்ன செய்யாது, இருக்காது சரியா. ஸோ இது வரைக்கும் இந்த குவார்ட்டர்லி ஆஃபர்லி பப்ளிக்கில் என்ன மாதிரி கம்பல்சரி கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு மாடலாக எழுதிட்டு வந்திருக்கேன்.
இது டீட்டெயில்டான என்னென்ன கொஷின்கிற லிஸ்ட்டு வந்து நான் செஞ்சுருக்கேன், பிடிஎஃபை கீழே வச்சுருக்கேன். யூ கேன் டவுன்லோட் தட் பிடிஎஃப். அது பிருத்திவி அப்படிங்கிறவங்க வந்து ஹீ கலெக்டட் எவ்ரி கொஷின்ஸ் அண்ட் மேட் தட் பிடிஎஃப். ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் நம்ம கிரெடிட்ஸ் கொடுத்துடலாம். சரியா? ஸோ ஐடென்டிஃபைட் காஞ்சுகேட் ஆசிட் பேஸ் பேர் நான் சொன்ன மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹவு அமோனியா ரியாக்ட்ஸ் வித் அசிட்டால்டிகேட் அண்ட் பென்சால்டிகேட். சாலிபிலிட்டி ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறது ஒரு காம்பவுண்டுக்கு. ஐயூபேக் நேமிங் வச்சு கொஷின் இருக்குது. இங்கே பாருங்கள், ஏபி டைப் ஆஃப் கொஷின்ஸ். இது சோடியம் எத்தனால் யூஸ் பண்ணால் அது மெண்டியஸ் ரியாக்ஷன். இது வந்து இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க நேமிங் ரியாக்ஷனில். பட் அது ஏபி டைப்பில் கேட்கும் போது, கம்பல்சரியில் கேட்கும் போது அது இம்பார்ட்டன்ட் இல்லைனாலும் படித்து தான் ஆகணும். ஸோ நேமிங் ரியாக்ஷனால இம்பார்ட்டன்ட் தான். அதுக்குள்ளே இன்னும் இம்பார்ட்டன்ட் போனீங்கன்னா நீங்கள் இந்த கம்பல்சரி அட்டன் பண்ணுறது கஷ்டமாக போயிடும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ரியாக்ஷனை வந்து சம்டைம்ஸ் கேட்டு வச்சுட்றாங்க. தென் புக் பேக்கில் லெசன் 7 அந்த ஐடென்டிஃபை த ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். ரஸ்டிங் ஆஃப் அயன் அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஏபிசி டைப் ஆஃப் கொஷின் நிறையா கேட்குறாங்க. நேமிங் ரியாக்ஷன்லேருந்து கேட்குறாங்க. அப்புறம் லெசன் 13 புக் பேக்கில் அரேஞ்ச் இந்த ஆர்டர் ஆஃப் இன்க்ரீசிங் ப்ராப்பர்ட்டி, எதுக்கு பெசிசிட்டி அதிகம், பாயிலிங் பாயிண்ட் அதிகம், இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. அந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ் கேட்குறாங்க. அப்புறம் மேக்னெட்டிக் மொமெண்ட் ஒரு மெட்டல் கொடுத்து நான் சொன்னேன் CO2+, Cu2+, இந்த மாதிரி மெட்டல்ஸ் கொடுத்து அதுக்கு மேக்னெட்டிக் மொமெண்ட் மியூ கண்டுபிடிக்க சொல்லலாம். பிஹெச் ரிலேட்டட் ப்ராப்ளம், பிஹெச் ரிலேட்டட் என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் நான் கொடுக்குறேனோ அது எல்லாத்தையுமே பார்த்துருங்க. அதெல்லாம் கம்பல்சரியில் கேட்க சான்சஸ் இருக்குது. தென் இந்த ப்ராப்ளம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கெமிக்கல் கைனடிக்ஸில் ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். இந்த T99.9% இஸ் ஈக்குவல் டு 10 times த ஹாஃப் லைஃப் டைம். ஸோ இது வந்து கம்பல்சரியில் இருக்கோ இல்லையோ நார்மல் 3 மார்க் கொஷினில் எதிர்பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ப்ராப்ளம். சரியா? தென் Fe3+, Fe2+, which is most stable. இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்க கொஷின் தான். எட்ஜ் லென்த் வச்சு லெசன் 6 இருக்க ப்ராப்ளம். ஸோ ப்ராப்ளம் எங்கெல்லாம் இருக்கோ நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் தான் கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் போட்டு ஒரி பண்ண வேணாம். தென் ரேட் கான்ஸ்டன்ட் கொடுத்தா அதுலேருந்து ஆஃப் லைஃப் டைம் எப்படி கண்டுபிடிக்கணும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். T12 is equal to 0.693/K. இந்த ப்ராப்ளமில் K சப்ஸ்டியூட் பண்ணி T12 கண்டுபிடிச்சலாம் ஃபஸ்ட் ஆர்டர். ரொம்ப ரொம்ப ஈஸி. காம்ப்ளெக்ஸ் கொடுத்து அதோட ஐயூபேக் நேம் கோஆர்டினேஷன் நம்பர் நான் சொன்ன மாதிரி அதான் கேட்டிருக்காங்க. தென் அனிலின் டஸ் நாட் அண்டர்கோ ஃபில்காஃப் ரியாக்ஷன். இதுவும் இம்பார்ட்டண்டாக நிறைய கொஷின் பேப்பரில் இருக்க கொஷின் பார்த்துக்கோங்க. எத்திலமின் இஸ் சாலிபிள் இன் வாட்டர், அனிலின் இஸ் நாட் சாலிபிள், வை. இதுவும் நிறைய கொஷின் பேப்பரில் இருக்கா. இதெல்லாம் ரீசனிங் டைப். லெசன் 13 புக் பேக்கில் இருக்குது. அப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், ஓகே இந்த 2 ரீசனிங் டைப் கொஷின் கேட்டிருக்காங்களா லெசன் 13 புக் பேக்கில் இருந்து. இது ரிலேட்டடாக இன்னொரு 8 கொஷின் இருக்கும். அந்த 8 கொஷினை நீங்கள் படிச்சுக்கணும். இந்த 2 தான் கேட்கணும்னு அவனுக்கு அவசியம் இல்லை. இது கீழே ஒரு 8 கொஷின் இருக்குல்ல, அதை கேட்கலாம். அமைட் இஸ் லெஸ் பேசிக் தென் அமீன்ஸ், வை கேட்கலாம். அதே மாதிரி இங்கே நம்ம அரேஞ்ச் இந்த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, இதில் ஒரு கொஷினில் பாயிலிங் பாயிண்ட் வச்சு கேட்டிருக்காங்கன்னா அடுத்து என்ன செய்யலாம், சாலிபிலிட்டி வச்சு கேட்கலாம், இல்லை வந்து நம்மளுக்கு பெசிசிட்டி வச்சு கேட்கலாம். ஸோ ஒரு கொஷின் கேட்டிருக்காங்கன்னா அது ரிலேட்டடாக எல்லா கொஷினும் என்ன செஞ்சுக்கணும், புக் பேக்கில் நீங்கள் பார்த்துக்கணும். அதான் மீனிங். தென் ஜிங்க் ஆக்சைடு இஸ் கலர்லெஸ் அட் ரூம் டெம்பரேச்சர் பட் எல்லோ ஆன் ஹீட்டிங், வை. இது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற ஒன் ஆஃப் த கொஷின். தென் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸோட ஐயூபேக் நேமிங் அது மேலே நான் சொல்லிட்டேன். தென் ஒய் COC பாண்ட் ஆங்கிள் இன் ஈதர் இஸ் ஸ்லைட்லி கிரேட்டர் தென் டெட்ராஹெட்ரல் பாண்ட் ஆங்கிள். இது வந்து ஒரு வருஷம் இந்த மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க. அப்புறம் ரிப்பீட்டடாக கேட்கல. ஆர்கானிக் ஸ்ட்ரக்சரோட அந்த ரீசனிங் டைப்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஹேண்ட் ரைட்டிங் வித்தியாசமாக இருக்குன்னு பார்க்குறீங்க. என் ஃப்ரெண்டு எழுதி கொடுத்தது. ஓகே, தேர் இஸ் ஒன்லி மார்ஜினல் டிஃப்ரென்ஸ் இன் இன்க்ரீஸ் இன் அயனைசேஷன் எனர்ஜி ஃப்ரம் அலுமினியம் டு தாலியம். இது ஒரே ஒரு வாட்டி ரீசனிங். அந்த வருஷம் ஏன் அப்படி கேட்டாங்கன்னு தெரியல, எங்கள் செட்டுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக கேட்டிருந்தாங்க. தென் சாலிட்ஸ் எல்லாம் கொடுத்து அது கோவாலண்ட் அயனிக் அதெல்லாம் புக் பேக்கில் இருக்குது. தென் சாப்டர் 9 ப்ராப்ளம் ஃபேரடேஸில் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. அப்புறம் இன்னொன்று மோலார் கண்டக்டன்ஸ் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. இந்த 2 எக்ஸாம்பிள் 9th லெசனில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. தென் ஆர்கானிக் லெசன் 3 புக் பேக்கில் ரியாக்ஷன் இருக்குல்ல, இப்போ P4+ சோடியம் ஹைட்ராக்சைடு கிவ்ஸ் என்ன. ஸோ இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸை கூட என்ன செய்யலாம், இன்ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் கேட்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்ம படித்த விஷயங்கள் நிறையா இருக்குது. சாலிபிலிட்டி ப்ராடக்டாக இருக்கட்டும், ஐயூபேக் நேமிங்காக இருக்கட்டும், ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷனாக இருக்கட்டும், இது நேமிங் ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும், அப்புறம் இந்த மேக்னெட்டிக் மொமெண்ட்லாம் புக் பேக் கொஷின். இதெல்லாம் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஷின்லேயே படிச்சிருப்பீங்க. பிஹெச் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் நம்ம ப்ராப்ளம்லேயே பார்த்துருப்போம். 99.9% இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். அப்புறம் Fe3+ Fe2+ இம்பார்ட்டன்ட் கொஷின். எட்ஜ் லென்த் ப்ராப்ளம் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் கேட்டிருக்காங்க. ப்ராப்ளம் பற்றி நீங்கள் ஒரி பண்ணவே வேணாம், இம்பார்ட்டன்ட் படித்தா போதும். அகைன் நான் அப்டேட் பண்ணுறேன் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் லிஸ்ட்டு அதே தான் இருக்க போது. அதுக்கு சொல்யூஷன்ஸ் நான் ஆல்ரெடி போன வருஷம் அப்லோட் பண்ணிட்டேன். யூ கேன் வாட்ச் தட். தென் காம்ப்ளெக்ஸ் கொடுத்து ஐயூபேக் நேமிங் இதுவும் ஆல்ரெடி நம்ம படிச்சுட்டு தான் இருக்கோம். தென் இந்த அனிலின் கொஷின் நிறைய வாட்டி நீங்கள் படிச்சிருப்பீங்க. பட் அது மீதி இருக்க கொஷின்ஸ்லாம் புக் பேக்கில் நீங்கள் பார்க்கணும் இது ரிலேட்டடாக. தென் ஐயூபேக் நேம் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் நம்ம புக் பேக்கில் படிச்சிருப்போம். அப்புறம் லெசன் 9 இருக்க ப்ராப்ளம் படிச்சிருப்பீங்க. இந்த கோவலண்ட் அயனிக் படிச்சிருப்பீங்க, புக் பேக் தான். ஸோ இது லெசன் 3 புக் பேக்கில் இருக்க ரியாக்ஷன் படிச்சிருப்பீங்க. ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம படித்த கொஷின்ஸ் தான் நிறையா இருக்குது. ஒரு சில கொஷின் கொஞ்சம் ட்விஸ்டடாக இருக்குது. அப்போ அது ரிலேட்டடாக என்னென்ன கொஷின்ஸ் இருக்கோ அதை நம்ம என்ன செய்யணும், இப்போ நீங்கள் படிக்கணும். சரியா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் கம்பல்சரி. இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கம்பல்சரி கொஷின்ஸ் எப்படி படிக்கணும்னு. நெக்ஸ்ட் 1 மார்க்கும் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு நான் என்ன செய்கிறேன், ஐ வில் அப்டேட் அ வீடியோ. ரொம்ப ஃபாஸ்ட்டாக கடன்னு பேசின மாதிரி இருக்குது. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக் திஸ் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.